இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆன்சர் கீ கட் ஆஃப் வீடியோ தான். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வீடியோ அப்படின்றது ஒரு 3 வீடியோக்கள் போட்டிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 டிஸ்ட்ரிக்டை வந்து கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் ஒரு 3 டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் அப்படின்றது பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மார்க். ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேக்கண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம்மில் உங்களுக்கு வந்து 140+ அப்படின்றது வந்து தேவைப்படும். அடுத்து எஸ்சி டிஸ்ட்ரிபியூட் விடோ. ஸோ 90-100 மதிப்பெண்கள் இருந்தாலே இந்த வேக்கண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு போதும். அதை விட கம்மியாக இருந்தாலுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அடுத்து சீனியர் பெய்லிஃப்க்கு லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி சேம் அதே தான். ஒரு 70-80 மதிப்பெண்கள் இருந்தாலே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். அடுத்து எஸ்சியில் ப்ரியாரிட்டி 140+ மதிப்பெண்கள் அப்படின்றது தேவை. 140, 130+ அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இருக்கும். அடுத்து வந்து ஜூனியர் பெய்லிஃப்க்கு ஜென்ரல் டர்னில் உமன் 140+ வரும். பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் 100+ மார்க்கு அல்லது 90+ வந்து இருந்தாலே போதும். அடுத்து வந்து பிசி அதர் தென் பிசிஎம்மில் ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 140+ மார்க் அப்படின்றது தேவை. பிசியில் விமன் சேம் அதே மார்க்கு தான் வரும். பிசியில் ப்ரியாரிட்டி சேம் அதே தான் வரும். ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்காது. அடுத்து வந்து எம்பிசிடிசியில் விமன் 130+ மார்க்கு. எஸ்சியில் பிஎஸ்டிஎம் 120, இதுவும் 120+ மார்க் அப்படின்றது தேவைப்படும். அடுத்து வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு பிசியில் ப்ரியாரிட்டி ஒரு வேக்கன்ட். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் நம்ம முன்னாடியே சொன்னது தான். 100 அல்லது ஒரு 90+ இருந்தாலுமே போதும். ஏன்னா இதுக்கு வந்து கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து கரெக்டான பொசிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம், அதாவது போஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாமினர் போஸ்ட். ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம் 150+ அப்படின்றது வரும். பிசியில் ஒரு வேக்கண்ட் இருக்குது, சேம் 150+ தான் வரும். எஸ்சியில் விமன் டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டிருக்காங்க. ஸோ 100+ மார்க் வந்து இருந்தாலே போதும். 100 அல்லது 110+ இந்த ரேஞ்சில் இருந்தாலே போதும். அடுத்து வந்து ரீடருக்கு ஒரே ஒரு போஸ்டிங்கு. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகிரியில் இருக்கிற ஒரு நபர் நீங்கள் வந்து 70, 80 அதுக்கு கீழே 60, 40 எடுத்திருந்தால் கூட ஓகே. தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் பாஸ் பண்ணியிருந்து நீங்கள் இந்த போஸ்டிங்கை வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுவும் காஞ்சிபுரமில் கரெக்டான இந்த இது எல்லாமே இருக்கணும். பிஎஸ்டிஎம், ப்ரியாரிட்டி, டிஸ்ட்ரிபியூட் விடோ இருந்துச்சுனாலே போதும். அட்டன் பண்ணால் கண்டிப்பாக இந்த இடத்துல வேலை. அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ எக்ஸாம் சீனியர் பே லிஃப்ட்டு ஒரு வேக்கண்ட்டு. ஜென்ரல் டர்னில் உமனுக்கு ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் வந்து உமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 150+ வரும். பிசியில் உமன் 150+ தான் வரும். எம்பிசிடிசி பிஎஸ்டிஎம்மில் 140+ வரும். எஸ்சியில் ஒரு வேக்கண்ட் 140+ தான் வரும். அதுக்கு கீழெல்லாம் குறையாது. அடுத்து வந்து ப்ராசஸ் சர்வருக்கு ஒரு ஜென்ரல் டர்னில் 2 வேக்கண்ட் 160+ வேணும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு வேக்கண்ட்டு. நீங்கள் மேபி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற மார்க்கு தான் இந்த இடத்துல அப்ளை பண்ணி இருக்கீங்க அப்படின்னா. அடுத்து ஜென்ரல் டர்னில் உமன் 150+ தான் வரும். விமனில் பிஎஸ்டிஎம் சேம் அதே தான் வரும். அதில் ப்ரியாரிட்டி 140+ வரும். பிசி அதர் தென் பிசிஎம் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 140+ அப்படின்றது வரும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு நீங்கள் இருந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா போதும், ஓகே தான். எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். அடுத்து இதில் வந்து விமன் கேட்டிருக்காங்க, சேம் 140+ தான் வரும். உமனில் டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டகரியில் இருந்து ஒரு பெண் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற மாதிரி தான். 100, 110 அந்த ரேஞ்சில் இருந்தால் போதும். எம்பிசிடிசி 145+ வேணும். எம்பிசிடிசி ப்ரியாரிட்டி 145 தான் வேணும். அடுத்து லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி ஒரு 70, 80 மதிப்பெண்கள் வந்து இருந்துச்சுனாலே போதும். அடுத்து எஸ்சியில் ஒரு வேக்கண்ட்டு 140+ வேணும். விமனுக்கு 140 தான். எஸ்சி ப்ரியாரிட்டி 135 வேணும். எஸ்சிஏல பிஎஸ்டிஎம் இதை வந்து நல்லா பாருங்கள். எஸ்சிஏல பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறப்ப 130+ இல்லை 125+ மார்க் வந்து தேவைப்படும். அடுத்து வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். இதில் வந்து ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. 150+ வேணும். பிஎஸ்டிஎம் 150+, டிஸ்ட்ரிபியூட் விடோ 110+ போதும். பிசி 140, பிஎஸ்டிஎம்க்கு 140 வேணும். அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ மேபி யாராவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. எம்பிசிடிசியில் ஒரு வேக்கண்ட்டு 145+ வேணும். டிஸ்ட்ரிபியூட் விடோ மேபி நபர்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற மாதிரி தான். இந்த 2 வேக்கண்ட்டுக்குமே சேம் அதே தான். அடுத்து ப்ரியாரிட்டியில் 130+ அப்படின்றது வரும். இது வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு.
ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்றதுனால இன்னும் வந்து ஒரு 5 to 10 மதிப்பெண்கள் அப்படின்றது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏன்னா வந்துட்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மேக்ஸிமம் வந்து அவ்வளோ ஹெவி காம்படிஷன் அப்படின்றது இருக்காது. அதை நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ அடுத்தடுத்த கட் ஆஃப் வீடியோ அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்துருவோம். தேங்க்யூ.